வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையான்றவங்க ஆஃபீஸ்லேருந்து புது பாத்திரம் கொடுத்தாங்களா. ஆனால் புது பாத்திரம் பார்த்து இவ்வளோ சந்தோஷம் ஆவேன்னு சொப்பனத்தில் கூட கண்டதில்லையே. ஒரே ஆனந்தம் எனக்கு அதை பார்த்து. ஐயோ இட்லி சட்டி இருக்குது, முட்டை விற்கிறது இருக்குன்னு. வாழ்க்கை ஒரு வட்டம் தான் போல். ஆனால் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், தூக்கி மேலே வச்சிருவேன். என் பின்வரும் சங்கதிகள் இதை யூஸ் பண்ணட்டும், நான் அப்பப்போ தொடச்சி மட்டும் வச்சுக்க போகிறேன். ஏன்னா என் தாய் சிவகாமியும் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் யாரோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் திருப்பி வந்து பெங்களூரை பார்த்தா ஃப்ரிட்ஜே கொஞ்சம் எதமாக தான் இருக்கும் போல். வெளியே அவ்வளோ குளிர், கால் வைக்கிற இடம்லாம் ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. 5 நாள் போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ மாறுதலா அப்படின்னு இருந்துச்சு. சரி வந்தோடனே ஆசையாக என்ன பண்ணி தர அப்படின்னு என் கணவர்கிட்ட கேட்டால், சப்பாத்தி அச்சை அப்படின்னு ஆகிட்டு. 2 வருடம் சமையல் வரலாறுல இதுதான் உங்களுக்கு பிடிச்சதா சத்திய சோதனைன்னு சொல்லி சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக ஆஃபீஸ்க்கு என் சாப்பாடு கொண்டு போகாமல் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தாப்புல. இன்றைக்கி விடக்கூடாதுன்னு சொல்லி காலையிலேக்கு முட்டை பாஸ்தா, மத்தியான சமையல் எல்லாம் டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக என் கணவர் நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ற அளவு வச்சு அதுவும் கண்டுபிடிக்கணும். அப்படி தான் இன்றைக்கி நல்லா சிரிச்சுட்டே பாஸ்தா வாங்கிட்டு 3 வாய் தான் சாப்பிட்டாங்க. ஆனால் நான் சாப்பிட்டேன், சூப்பராக தான் இருந்துச்சு. என்ன கதையோ தான் தெரில.